ஹாய் கைஸ், உங்கள் எம்ஜே மெண்டிஸ். கையில் என்ன பார்த்தீங்களா? ட்ரெஸ்ஸு. யாருக்கு தெரியுமாங்க? நம்ம தூய்மை பணியாளர்களுக்கு. நான் இந்த நிலைமைக்கு வந்த காரணமே அந்த வேலை தாங்க. அந்த வேலை என் சாமிங்க, என் குலதெய்வம். என் தாய் சொன்னாங்க, குப்பை ஒரு நாள் கோபுரத்தில் உட்கார வைக்கண்டான்ட்டு. கோபுரத்தில் உட்கார வச்சுது. நீங்கள் நல்ல நிலைமையில் இருக்கேன். ஒரு ஷூட் போயிருந்தேன், ஒரு ஷூட்டிங் ஒன்று போயிருந்தேன். அதில் ஒரு 2000 ரூபாய் கிடச்சிது. சரி, தீபாவளி ட்ரெஸ் எடுக்க போயிருந்தேன். இந்த கடைக்கு தான் போகும்போது, அண்ணா இந்த தூய்மை பணியாளருக்கு 2 சட்டை எடுத்து கொடுக்கணும், ரொம்ப நாள் ஆசைண்ணே, கொடுங்க அப்படின்னேன். அவரை எடுத்து கொடுத்தாரு. இன்னும் மிகப்பெரிய பெருமை என்னன்னா, அவர் இந்த 2 ட்ரெஸ்ஸுக்கு காசே வாங்கலை. இந்த ஃபுல் பெருமையும் அவர் அந்த கடைக்காருக்கு தான் போய் சேரணும். அந்த குருக்கு தான் ரொம்ப போய் சேரணும். ரொம்ப நாள் ஆசை இவங்களுக்குலாம் எடுத்து கொடுக்கணுன்ட்டு, நல்ல நிலைமைக்கு வரணும். ஆனால் அந்த வேலையால் தான் ஒரு 4 பேருக்கு தெரிகிறேன். என் தாய் சொன்ன மாரி ஒரு 4 பேருக்கும் தெரிகிற நிலைமைக்கு என் தாய் சொன்னாங்க, தெரிகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதேமாரி இந்த 2 சட்டையை நம்ம தூய்மை பணியாளர்களுக்கு கொடுத்துட்டு அந்த வீடியோவும் ஷேர் பண்ணுறேன். லைக் கொடுங்க. அதேமாரி யூடியூப்பில் போடுவேன். டொக்குன்னு பெல் பட்டன் ஆயிட்டுங்க. இதை நான் பெருமைக்கு சொல்லுங்க. என் வேலையை நான் தான் தூக்கி விட முடியும். ஏன்னா இந்த நிலைமைக்கு வந்த காரணமே அந்த வேலை தான், தூய்மை பணியாளர் வேலை தான். என் வேலையை நான் தான் தூக்கி விட முடியும். அந்த கஷ்டப்படுறவங்களும் 2 சட்டை எடுத்து கொடுத்துருக்கேன். ரொம்ப பெருமை தான். நான் பெருமைக்கு போடல இது. அதேமாரி உங்களால் முடிஞ்சால் 4 பேருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அந்தமாரி நானும் ஹெல்ப் பண்ணலான்னு ஆசை. கண்டிப்பாக நிறைவேறன்னு நினைக்கிறேன். அண்ணன் இவர் நம்ம அண்ணனுக்கு கொடுக்கணும் ரொம்ப நாள் ஆசை. ஆனால் நானும் அண்ணனும் ஒன்றா ஒர்க் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நான் அண்ணன் நிலைமை காரணமே இந்த வேலை தான். அண்ணன் விடாமல் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. ஏன்னா என்னால் முடிஞ்ச ஒரு உதவி. நன்றி சொல்கிறதா கடைக்கார சொல்லுவேன். ஏன்னா அவரை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு வராரு. ரொம்ப நன்றி. நான் இந்த தூய்மை கலைஞர் வருஷம் நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுத்ததுன்னா ரொம்ப நன்றி. திறமை உள்ளவங்களாம் வளரணும். அதுக்கான உதாரணம் என்னோட நண்பன், ஃப்ரெண்டு, அண்ணன் எல்லாமே இந்தமாரி எல்லாருமே வளரணும். இவரும் மேலும் மேலும் முன்னேற்றமாக போகணும். அதுதான் எங்களோட ஆசை. நான் கடையில் கண்டிப்பாக நான் நல்ல நிலைமைக்கு வந்தேன்னா நிறைய பேர் செய்யணும்னு ஆசை. கண்டிப்பாக நிறைவேறன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வேலை தான் நம்மளுக்கு உச்சத்தில் உட்கார வச்சுது. கண்டிப்பாக நிறைவேறன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஏன்னா இதை விட்டு போனவங்க எல்லாமே மறந்துட்டு தான் போயிருக்காங்க. அதை தேடி இந்தமாதிரி ஹெல்ப் பண்ண காரணம் வினோத்தோட குணம் தான். அந்த குணத்துக்கு ஏற்ற பரிசு, அவங்க வீட்டு திறமைக்கான பரிசு கிடைக்கும். பிடிச்சிக்கே கிடைக்கும். இல்லைக்கா, நல்லா முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பு. இந்த பெருமை யாருக்கு போய் சேரணும்? அந்த கடைக்காரர் தான் போய் சேரணும். அடுத்த வாட்டி உங்களுக்கு நல்ல ஒரு படம் வச்சு கொடுக்கணும்னு ஆசை தான். அந்த நல்ல நிலைமைக்கு நானும் வரணும், நீங்களும் வரணும். எங்கள் வீட்டுக்காரரும் இந்த உதவி இந்த வேலை தான் செய்கிறாரு. அவருக்கு ஒரு நல்ல செட்டு தான். என்னால் முடிஞ்ச ஒரு உதவி. நன்றி சொல்கிறது தான் அந்த கடைக்காரருக்கு சொல்லுங்க. நன்றி, ரொம்ப நன்றி. ஆனால் தம்பியை நம்ம வேலை தான் செஞ்சிருந்த போல. ஏதோ உங்களால் தம்பி இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறாரு. இன்னும் தம்பிக்கு நீங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணணும் நான் எதிர்பார்க்குறேன். சாமி தான் இந்த வேலை, தெய்வம் தான் இது. சோறு போடுறது எல்லாமே இந்த வேலை தான். நான் இந்த நிலைமைக்கு இருக்கிற காரணமே இந்த வேலை தான். சாமி இது.